மந்திரவாதி அக்கா வராங்க. தடுங்க தடுங்க. ஆமாப்பா, இவனுக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இவ்வளோ இருக்கு. இவன் பை பிரச்சனை சால்வ் பண்ண போறாங்க. மந்திரவாதி சொல்லு. என்னப்பா இது? கை மாட்டிச்சு மந்திரவாதி. ஹெல்ப் பண்ணுங்க மந்திரவாதி. சரி ஒன்றும் கவலைப்படாத. அந்த பவுடர் எடு, ஸ்பெஷல் பவுடர். கீழெல்லாம் கொட்டிடாத, ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். கொஞ்சம் அள்ளி போடு போடு போடு, நிறையவே போடு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, அது தானாக வெளியே வந்து. சரிப்பா, இப்போ மெயினாக மேட்ருக்கு வரும். பேமெண்ட் எங்கப்பா? சரி, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, போயிட்டு ரொம்பலே சாவலாம். மந்திரவாதி கையெடுத்து சொன்னா கால் ஒழுங்குல கால் போட்டு போடுற மாதிரி தோடு போட்டு போயிருக்கு. என்ன பண்றாங்கன்னா கை கூட வர மாட்டேங்குது. என்ன ஹெல்ப் பண்ற இப்போ வந்தாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுடா. எதிர்பார்க்கலாரு ஒன்னும்டா வரமாட்டேதியாடா. இது வரலடா. டேய் டம்மி மந்திரவாதியா இருக்காங்க. எல்லாம் போலீங்கடா. யாரும் நம்ப கூடாது. என்ன பண்றது? என்ன தெரியல டேய். இன்னும் சரியாவல அக்ஷா. என்ன அக்ஷா பண்றது? கை வேற வர மாட்டேங்குது. அம்மா வேற டைம் ஆயிடுச்சு. சரி இரு, எங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து பாஸ்டர் அவங்க கால் பண்றாரு. சரி சீக்கிரம் கூப்பிடு அக்ஷா. சரி இரு. ஹலோ ஹலோ அத்தினா. நான் அத்தினா இல்லம்மா, அவங்களோட ஃபாதர் பேசுறேன். அங்கிள் பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட்மா. அங்கிள் இங்க ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கோம் அங்கிள். என்னம்மா, என்ன பிரச்சனைமா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அதெல்லாம் நான் சொல்றேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் வாங்க அங்கிள். சரிம்மா, நான் உடனே வரேம்மா. ஓகே அங்கிள். என்ன சொன்னங்க அக்ஷா? வராங்க. இப்போ வந்தாங்க மாஸ்டர். ஹலோ, யாரா இருக்கீங்களா? மாஸ்டர். பிரைஸ் லார்ட் தம்பி. பிரைஸ் லார்ட். என்னம்மா பிரச்சனை? ஓ என்ன ஆச்சு? உள்ள அம்மா எடுக்கலான்னு சொன்னாங்க. ஒரு பொருள் உள்ள சாக்லேட் இருந்துச்சு. நானும் என் தங்கச்சியும் எடுக்கலான்னு போனோம். உள்ள கை மாட்டிக்கிச்சு பாஸ்டர். ஆமாப்பா. என்னப்பா இங்க ஏதோ பவுடர் எல்லாம் இருக்குது. அது ஒரு மந்திரவாதி போட்டு போலான்னு பார்த்தது. டம்மி மந்திரவாதி. ஆமாப்பா, இந்த காலத்துல ரொம்ப பேர் டம்மி மந்திரவாதி டாக்டர் கூட இருக்காங்க பாஸ்டர். ஆமா மந்திரவாதி கூப்பிட்டா டாக்டர் கூப்பிட்டு எதுவுமே பண்ணல பாஸ்டர். நீங்க தான் பாஸ்டர் ஹெல்ப் பண்ணோம். சரிப்பா, அதோட நீ எதுக்கு சொம்பு கை சொம்புல மாட்டிக்கிச்சு? உள்ள சாக்லேட் இருக்கு பாஸ்டர். அது நானும் என் தங்கச்சி எடுக்கலான்னு போனோம். அது மாட்டிக்கிச்சு பாஸ்டர். ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர். உள்ள சாக்லேட் இருக்குதுன்னா எப்படிப்பா மாட்டிக்கும் பாஸ்டர்? உள்ள கை மாட்டிக்கிச்சு பாஸ்டர். ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர். ஃபர்ஸ்ட் அப்புறமா சொல்றேன். சரி, நீ சொன்ன உங்க மம்மி வந்து இதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல? ஆமா பாஸ்டர். உங்க மம்மி சொல்லிட்டாங்க. உங்க மம்மி என்ன சொன்னாங்க? மம்மி எடுக்கூடாதுன்னு சொன்னாங்க பாஸ்டர். அப்புறம் நீ உங்க மம்மி பேச்சை கீழ்ப்படியாம இது உள்ள கை வச்சா எப்படிப்பா? நீ கீழ்ப்படியில தான் உங்க மம்மி பேச்சுக்கு. ஆமா பாஸ்டர். நான் உனக்கு சொல்றேன், நீ அதை பண்ணணும். அப்போ வந்து இது சிம்பிளா வந்துடும்ப்பா. நீ என்ன பண்ணணும்னா, என்ன பண்ண பாஸ்டர்? நீ அந்த சாக்லேட்டை வந்து விட்டுடுப்பா. அப்போ சாக்லேட் கிடைக்காது பாஸ்டர். சாக்லேட்டா முக்கியம். டைம் ஆகுதுடா, போனோம்டா. தம்பி அவசரப்படாதீங்க. மாஸ்டர் ரைட் வேலை கேட் மாஸ்டர். சரிப்பா, சரி இங்க பாருப்பா. சொல்லுங்க பாஸ்டர். கை மட்டும் தைச்சா போதும் பாஸ்டர். உனக்கு கையும் வேணும் சாக்லேட்டை வேணுமா? முடியாதுப்பா. நீ உன் சாக்லேட்டை விட்டாதான்ப்பா கை வெளியே வரும். கேளுப்பா. சாக்லேட் கிடைக்குமா பாஸ்டர்? கண்டிப்பா கிடைக்கும். நீ என்ன சொன்ன? உங்க மம்மி வந்து எடுத்து தருவாங்க. நீ வந்து ஏன் உன் கை மாட்டிக்கிச்சு? நீ வந்து உங்க மம்மி சொன்ன பேச்சு கேட்காம நீ சாக்லேட் உள்ள கை விட்டுருக்க. அதனால நீ உங்க மம்மி பேச்சை கீழ்ப்படியில. அதனாலதான் அங்க மாட்டிட்டு இருக்குது. நீ இப்போ சாக்லேட்டை விட்டியனா அந்த கை வெளியே வரப்பா. இல்லைன்னா டாக்டர் வந்து கை அறுத்துருவாங்கப்பா.
வேணாம் டாக்டர், நான் சாக்லேட்டே விட்டுறேன் டாக்டர். சரிப்பா விட்டுடு. இருங்க டாக்டர், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணு. சாக்லேட் கை வந்துச்சு. ஏசப்பாக்கு நன்றி. ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லுப்பா. ரொம்ப நன்றி பாஸ்டர். சரிப்பா, இதனால உனக்கு என்ன புரியுது? உனக்கு என்ன புரியுது? நீங்களே சொல்லுங்க பாஸ்டர். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பழைய பாவம் இருக்கோம்ல, அதை வந்து நம்ம எப்படி பிடிச்சிட்டே இருக்கோம். அதை பிடிச்சிட்டு இருந்தா உன் கை மாட்டிக்கிச்சுல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் மாட்டிக்கும். நம்ம பழைய பாவத்தை விட்டு விடணும். அதுதான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான், இரக்கம் பெறுவான் என்று பைபிள் வேதத்துல சொல்லியிருக்குது. அதனால நீ என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில கூட பழைய பாவங்கள் இப்படி பிடிச்சிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை போயிடும். நம்ம அதை வந்து விட்டு விடணும். அப்போதான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். அப்போதான் நம்மளுக்கு ஏசப்பா வந்து நம்மள இரக்கம் காட்டுவார். அதே மாதிரி நம்ம கூட நம்ம பாவங்களை மறைக்க கூடாது. நம்ம ஏசப்பா கிட்ட அறிக்கை இடும்போது நம்ம பாவங்கள் வந்து அவரை மன்னிச்சுட்டு நம்ம மேல இரக்கம் காண்பாரு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? டேனியல், உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சது பாஸ்டர். உங்களுக்கு புரிஞ்சதாப்பா? ஸோ நம்ம வந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்யலாமா? இப்போ வந்து ஆண்டியை கூப்பிடலாமா? சரி வாங்க, ஆண்டியை கூப்பிடலாம். கிட்ட புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுச்சு? சொல்ல புரிஞ்சுச்சா? சொல்ல பாத்தீங்களா? என்ன புரிஞ்சுச்சு ஸ்கிட்ல இருந்து? கை மாட்டிக்கிச்சு. சரி ஓகே, கை மாட்டிக்கிச்சு.